உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர் உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கடந்த செய்தியில் இதோடைய முன்னால் இருந்த வசனங்களை பார்த்தோம். இப்பொழுது இதிலிருந்து பார்க்கலாம். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 2 கண்ணுடையவர்களா ஆனால் ரட்சிக்கப்படாமல் அப்படியே போய் நரகத்துக்கு போகிறத காட்டிலும் எந்த கண்ணு உன்னை பாவம் செய்ய வைக்குதோ அந்த கண்ணை பிடுங்கி போட்டு போகிறத கூட தேவலை, நீ ஒற்றை கண்ணனா பரலோகத்துக்கு போகிறது உனக்கு நல்லதுன்றார். உண்மையிலே கண்ணை பிடுங்கி போடுறத பற்றி பேசுகிறாரா, அந்த கண் மூலமாய் உண்டாகிற அந்த இச்சையை பிடுங்கி எறிகிறதை பற்றி பேசுகிறாரா? அது கண் மூலமாக இச்சை உண்டாகலாம், கால் மூலமாக இச்சை உண்டாகலாம், கை மூலமாக இச்சை உண்டாகலாம், காதுகள் மூலமாக இச்சை உண்டாகலாம். அப்படியெல்லாம் பார்த்தா அந்த இச்சை உண்டாகிற எல்லாத்தையும் பிடுங்கி போடணும்னா கண்ணை பிடுங்கி போடணும், காதை பிடுங்கி போடணும், கையை வெட்டி போடணும், காலை வெட்டி போடணும், கடைசியில் மிச்சம் ஒன்றும் இருக்காது. அப்போ ஆனால் அவர் இப்படி சொல்கிறாரே, இப்படி சொல்கிறதோடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், நம்மை இச்சைக்குள் பாவத்துக்குள் நடத்துகிற எல்லா சரீரத்தின் அவயவங்களையும் பிடுங்கி போடுவதென்றால் அந்த சரீரத்தின் அவயவத்தின் மூலமாக வருகிற இச்சையை பிடுங்கி போட்டுவிட்டு இச்சையாதிருப்பாயாக என்று சொன்னாரே. அப்போ நம்முடைய சரீரத்தில் அந்த இச்சை வெளிப்பட பார்க்குது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இச்சை சரீரத்து மூலமாக தான் வெளிப்படும். அது வெளிப்படும் போது பாவம் முடிஞ்சிருது. அப்போ இருதயத்தில் இருக்க இச்சையை அதை பிடுங்கி எரிஞ்சிட்டான் சரீரம் அந்த இச்சைய காரியங்களை நிறைவேற்ற முடியாது. பாருங்கள், இச்சைக்கு பதிலாக கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருக்கு பிரியம் என்ன என்று பார்த்து அதை நம்முடைய இருதயத்திலே வைக்கும்போது நம்முடைய நாவு கூட கண்ட்ரோல்குள்ளே வருது. ஒரு நாவை அடக்க முடியாது, ஆமாம், ஆனால் நாவை அடக்க முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் நம்முடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமே. நம்முடைய இருதயத்தை இச்சை இல்லாதபடிக்கு அந்த இச்சைகளை நம்மை விட்டு விலக்கி கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நம்முடைய இருதயத்தில் யோசிக்க ஆரம்பித்தால் அங்கே இச்சை இல்லை. இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்கள் வருகின்றன. உங்களுடைய கண்களும் உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் கர்த்தருக்கு பிரியமானவைகள் எவைகளோ அவைகளை செய்ய போகிறது. அதாவது இந்த இதில் ஒரு காரியம் என்ன பார்க்கணுன்னா, கண்ணு போனாலும் பரவாயில்ல பரலவம் போகணும், கை போனாலும் பரவாயில்ல பரலவம் போகணும், கால் போனாலும் பரவாயில்ல பரலவம் போகணும். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. இதை வாசிக்கிறேன். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். இயேசுவே நரகத்தை எரி நரகம்ங்கிறாரு. அது இட்டர்னலாக இருக்கக்கூடிய, நித்திய காலமாக இருக்கக்கூடியது. நரகத்துக்கு போகாமல் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடலாம், ஆனால் நரகம் போன பிறகு திரும்பி வர முடியாது. ஒன்வே டிராஃபிக். அதனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் கவனிப்போமாக. ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியர்கள் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போது தரிசிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம்தான் திரும்ப வாசிக்கலாம். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அது ஒவ்வொரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனி மனுஷனாக யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அவர்களை கண்காணிக்கிற, பாதுகாக்கிற, வழி நடத்துகிற தேவதூதர்கள் அங்கே இருக்கிறார்களே, அவர்கள் எப்போதும் என் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன்கிறார். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு தூதனை அசைன் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு.
மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலையிலே விட்டுவிட்டு சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலாம் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவ்விதமாய் இந்த சிறியர்கள் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமல் போவானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அப்போ ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் நீங்கள் தனியாக இருக்கிறப்ப அவன்கிட்ட பேசுங்க. அவன் கவனித்து ஏற்றுக்கிட்டான்னா அவன் தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கிறான். உங்கள்கிட்ட தனியாக இருக்கிறப்ப அவன் பேசுகிறத கேட்கலன்னா 2 பேரும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் சாட்சியாக இருக்கிறபடி அங்கே பேசு. அங்கேயும் கேட்க மாட்டேன்னா தான் சபைக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ பாவத்தில் இருக்கிறது சரியில்லை, நீ மனம் திரும்ப வேண்டும்னு சொன்னால் அப்போ அவன் சபைக்கு விரோதமாக போவான்னாக்கா போகட்டும். அப்பொழுது அவன் அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பான். அஞ்ஞானி ரட்சிக்கப்படாதவன், ஆயக்காரன் கர்த்தருடைய ஜனங்கள்கிட்ட அநியாயமாக வரி வாங்குகிற ஆள். ஆக இயேசுவை ஆயக்காரனை பற்றி இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வேறு சொல்கிறார். அவன் வரி வாங்குகிற ஆள். இஸ்ரவேலர்கிட்ட வரியை வாங்கி அவன் ரோமர்களுக்கு அன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த வரி வாங்குறப்ப இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் சேர்த்து வாங்கிடுவான். அதனால் இஸ்ரவேலருக்கு அந்த ஆயக்காரனை பிடிக்காது. அப்போ அவர் சொல்கிறாரு, அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் அவன் இருக்கட்டும் உனக்கு அப்படி சொல்கிறாரு. அப்போ சபைக்குள்ளே நாம் எல்லோரும் வருகிறோம், ஒருவருக்கொருவர் நாம் பார்க்குறோம், பேசுகிறோம். ஒருவரத்தில் ஒரு குறை உண்டென்று கண்டால் அவர்கிட்ட தனியாக நம்ம பேசலாம். அவங்க கேட்டால் சரி, கேட்கலன்னா 2-3 பேரை வச்சுக்கிட்டு கேட்கலாம். அப்போ அவங்க செவி கொடுக்கலன்னா செவி கொடுத்துட்டா நல்லது. அவங்க மனம் திரும்பிக்கிறாங்க, பிசாசோட பிடியிலிருந்து தப்பிக்கிறாங்க, வரப்போகிற சாவுகள்லேருந்து தங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வாங்க. ஆனால் அதுக்கும் கேட்கலன்னா சபையில் வச்சு சொல்லு, நீ இந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லு அப்படின்றாரு. அங்கே 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வாசிங்கன்னா, ஒரு மனுஷன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அவன் சபைக்குள்ளே இருக்கானே, அவனை பற்றி ஒன்றும் கேட்காமல் இருக்கிறியே அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது குற்றம் செஞ்சால் அவர்களை குற்றத்தை வெளிப்படுத்தி நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. அப்போ அவன் சபைக்கும் கீழ்ப்படியலைன்னா அவன் அஞ்ஞானியை போல் ஆயக்காரனை போல போகட்டுன்றாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை சந்திக்கிறோம், சபையிலையும் சந்திக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆலோசனை சொல்ல, ஒருவருக்கொருவர் ஜெபத்தினாலே தாங்க, ஒருவருக்கொருவர் உதவியாய் செய்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து முடிவிலே பரலோகம் போகிறது எவ்வளோ இன்பமாக இருக்கும். அதை நினைத்து பார்ப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.